அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம B2D சேனல் சார்பாக இன்று தென்னை பயிரிடல் பற்றி பார்க்கலாம். தென்னை மரத்தில் ஒரு நீண்ட கால பயிர் இது. ஒரு 5 ஆண்டுகள் பொறுமையாக இருந்தோம்னா நம்ம தலைமுறைக்கும் நல்ல வருமானம் வரக்கூடியது. ஒரு மரத்துக்கு குறைந்தபட்சம் 50லேருந்து 500 காய்கள் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு தேங்காய் ரூபாய் 5 வீதம் விற்பனை செய்தால் கூட ஒரு மரத்துக்கு 2500 ரூபாய், குறைந்தபட்சம் 5500லிருந்து 2500 வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த வயல் ஓரங்களில் தென்னை மரம் வைக்கலாம். நிலம் அதிகமாக உள்ளவர்கள் மற்ற பயிர்களை செய்து பராமரிக்க முடியாதவர்கள் தென்னை பயிரிட்டு லாபம் பெறலாம். இந்த தென்னை பயிரிடல் பற்றியும் இதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், தென்னை பாதிக்கக்கூடிய நோய்கள், பராமரிப்பு ஆகியவற்றை சற்று விளக்கமாக பார்க்கலாம். வாங்க பதிவுக்கு போகலாம். ஒவ்வொரு வீட்டிலும் தென்னை மரம் கண்டிப்பாக இருக்கணும். ஒவ்வொரு நிலத்திலையும் தென்னை மரம் இருக்கணும். தென்னை ஒரு தாய் மாதிரி. தென்னையில் அனைத்து பொருட்களும் பயன்படக்கூடியது. தென்னை இளநீர் டெய்லி ஒரு இளநீர் குடிச்சோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி தரும், நல்ல வைட்டமின்கள் நிறைந்த அது ஒரு பானம். அது சரி. தென்னை மரத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வீட்டில் கூட ஒரு 2 மரம் 4 மரம் இடம் இருக்கிறவங்க வச்சு வளர்க்குறாங்க. குறைந்த நிலமாக உள்ளவர்கள் வரப்புகளிலே தென்னை மரத்தை வச்சு வளர்க்கலாம். அதிகமாக நிலம் வைத்திருப்பவர்கள் ஒரு 10 ஏக்கராவுக்கு மேலே வச்சுருக்கவங்க, இல்லை 20 ஏக்கரா 50 ஏக்கரா வச்சுருக்கிறவங்க மற்ற பயிர்களை செய்து அவர்களால் கட்டுப்படி ஆகலை, செய்ய முடியல, ஆட்கள் கிடைக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அவங்க தென்னை பயிர் வச்சுட்டு ஒரு 5 ஆண்டுகள் கொஞ்சம் பராமரிப்பு பார்த்துட்டாங்கன்னா அடுத்தபடி நல்ல வருமானம், தலைமுறைக்கு 3 தலைமுறை கூட நல்ல வருமானம் கிடைக்கும். குறைந்தபட்சம் ஒரு 50 ஆண்டுலேருந்து 100 ஆண்டுகள் வரை கூட தென்னை பலன் தரக்கூடிய நல்ல ஒரு பயிர் இது. சரி, இந்த தென்னை மரத்தை எப்படி பயிர் வைக்கலாம், அது தென்னங்கன்றுகளை எவ்வாறு கன்றுகளை நடுவது, எவ்வாறு வளர்ப்பது என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். தென்னங்கன்றுகளை நாமே தயாரிக்கலாம். நமது வீட்டில் மரம் இருந்தால் நல்ல தரமான காய் உடைப்பு பெரிய பெரிய காய்களாக இருக்கணும். அந்த மாதிரி காய்கள் உள்ள மரமாக இருந்தால் ஒரு 20 ஆண்டுக்கு விட அதிகமான வயதுடைய மரங்கள் இருந்து முற்றிய தேங்காய் தானாக முற்றி கீழே நெற்று விடும். அந்த நெற்றுக்களை கொண்டு முளை போட்டு ஒரு 6 மாதத்தில் முளைச்சி வந்துடும். அந்த 6 மாதத்துல 1 வருஷத்தில் அதை விளைய வைக்கலாம். இல்லைன்னா நர்சரிகளில் நல்ல வீரிய ஒட்டுரக கன்றுகள் கிடைக்குது, அதை வாங்கி நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். வீரிய ஒட்டு கன்றுகள்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளிலே கூட பயிர் மகசூல் தரக்கூடியது அளவில் இருக்கிறது. ஒரு வளர்த்தி பாருங்கள், தரையிலே இருக்குது பாருங்கள், தரையிலே காய வரக்கூடியது 2 ஆண்டு பயிர். இது ஆனால் இது ரொம்ப குறுகிய காலவரிலே தான் இருக்கும். ரொம்ப நீண்ட நாட்கள்லாம் பயிர் பலன் தராது. தென்னை கன்றுகள்லாம் முன்னெல்லாம் ஒரு 10 ரூபாயில் கிடைக்கும். இப்போல்லாம் குறைந்தபட்சம் ஒரு 25 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரை தென்னங்கன்று கிடைக்கிறது. வசதிக்கு ஏற்றாப்புல அது வாங்கி 3 அடிக்கு 3 அடி குறைந்தபட்சம் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு சிலர் 2 அடிக்கு 2 அடி பள்ளம் போட்டு நட்டுறாங்க. அது அவ்வளோ மரம் பெருத்து வளர வாய்ப்பில்லை. 3 அடிக்கு 3 அடி பள்ளம் எடுத்து அந்த பள்ளத்திலே மணலுடன் சேர்ந்து களிமண் சேர்ந்து கலந்து கொட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும். மணல் அது களிமண் சேர்ந்து கொட்டு நிரப்ப வேண்டும். கூட இந்த சப்பாத்தி கல் இருக்குது பாருங்கள், சப்பாத்தி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 4 பீஸ் அடித்து ஒட்டி போட்டோம்னா நூற்புழு வராது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒரு சிலர் உப்பு கூட, நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுகிற உப்பு கூட ஒவ்வொரு குழியிலையும் ஒரு 2 கிலோ 3 கிலோவில் கொட்டுவாங்க. உப்பு தரையில் கொட்டக்கூடாது, அது பாவம்னு சொல்வதனால அது உப்பு பயன்படுத்த தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம அடி உரமாக DAP, பொட்டாஷ்
காம்ப்ளெக்ஸ் உரத்தை வந்து பயன்படுத்தலாம். காம்ப்ளெக்ஸ் உரத்தை வந்து கொஞ்சம் கொட்டிட்டு, அது மேலே கொஞ்சம் மணல் நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடாது. மணல் கொட்டி இந்த குருத்து மண்ணில் படாத அளவுக்கு கொஞ்சம் உயரமாகப்பட்டு மண் நிரப்பி கொஞ்ச காலத்துக்கு அந்த இந்த பன்னடை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆடை பிடித்து வர அளவுக்கு வந்து நம்ம கையால் தண்ணி ஊற்றி வளர்க்கணும். நேரடியாக வந்து வாய்க்கால் மூலமாக தண்ணி பாய்ச்சணும்னா அந்த குருத்தில் போய் மண் ஏறி அந்த குருத்து அழுகி போக வாய்ப்பு இருக்கிறது. நம்ம வந்து சொட்டு நீர் பாசனம் மிக சிறப்பான பாசனம் தென்னைக்கு. நட்டு களை வராமல் கொஞ்சம் காலத்துக்கு பார்த்துக்கணும். அப்புறம் வந்து சின்ன கன்றுகள் வந்து ஒரு 6 மாதம் இல்லை 1 வருடம் வளர்ந்த கன்றுகளுக்கு அடியில் உள்ள அந்த காய்ந்த இலைகளை எடுத்து விட்டு நன்றாக கொத்தி விட்டு மக்கிய தொழு உரம் இடலாம். தொழு உரத்தோட யூரியா காம்ப்ளெக்ஸ் பவுடர் கலந்து போடலாம். அல்லது இந்த மீன் உரம்னு ஒன்று விற்கிது, மீன் கழிவுகளை வந்து போட்டுட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக தென்னை மரம் வளருது. அதை போட்டு வளர்க்கலாம். இவ்வாறு வளர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5 ஆண்டுகளில் இருந்து காய் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. 5 முதல் 7வது வருஷம்லாம் கண்டிப்பாக காய் காய்ச்சிடும். ஒரு சில வீரிய ஒட்டுரைகள்லாம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷத்தில் நல்ல காய்ப்புகள் வருகிறது. ஒரு மரத்துக்கு வந்து குறைந்தபட்சம் சொன்ன மாதிரி முதல்ல வந்து கொஞ்சம் குறைவாக கிடைக்கும். ஒரு 30லேருந்து 50 காய்கள் வரையும் கிடைக்கும். அப்புறம் வளர வளர ஒரு மரம் குறைஞ்சது 100லிருந்து 500 காய்கள் வரை கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு மரம் ஒரு தேங்காய் 5 ரூபாய்ன்னு போட்டோம்னா கூட 500 ரூபாயிலிருந்து 2,500 ரூபா 3,000 ரூபாய் வரையிலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. செந்தை தன்னைப்படுத்தலை பற்றி பார்த்துக்கொள்ளலாம். தென்னை மரங்கள் வந்து குத்தகை எடுக்க வருவாங்க. குத்தகைன்னா ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ சொல்லி பேசி குத்தகை எடுத்துப்பாங்க. ஒரு மரத்துக்கு 200 ரூபா கொடுக்குறோம், ஒரு 1000 ரூபா கொடுக்குறோம். அந்த மாதிரி அந்த விளைச்சலுக்கு ஏற்ற மாதிரி குத்தகைக்காரர்கள் வருவாங்க. அவங்களுக்கு குத்தகையாக கொடுத்துடலாம். இல்லை நாமே பராமரித்து பார்க்குறோம்னா கூட நம்ம காய்களை இருந்து பறித்து மண்டிகளுக்கு கொண்டு போய் விற்கலாம். அதில் வந்து லாபம் அதிகமாக இருக்கும். தேங்காயை பொறுத்தவரையிலே கூட விவசாயத்தை விட வியாபாரிக்கு தான் நல்ல லாபம். இந்த கோயிலெலாம் இப்போ மண்டியெல்லாம் போனீங்கன்னா 10 ரூபாய் கம்மியாக தேங்காயே கிடையாது. 10 ரூபாய் 20 ரூபாய் 25 ரூபாய் நல்ல பெரிய பெரிய காய்களாக இருந்தால் 50 ரூபாய் கூட சொல்கிறாங்க. இதே கோயிலெலாம் போயிட்டிங்கன்னா 50 ரூபாய் தான். ஒரு காய் 50 ரூபாய் 60 ரூபாய். பொள்ளாச்சி காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய காயாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு குறைவாக கிடையாது. 30 ரூபாய்க்கு குறைவாக தேங்காயே கிடையாது மார்க்கெட்டில். ஆனால் அந்த லாபம் வந்து விவசாயிகளுக்கு கிடைக்கல. விவசாயிகளுக்கு வந்து குறைஞ்சது 5 ரூபாயிலேருந்து 10 ரூபாய் வரையும் தான் கிடைக்குது. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்து 10 ரூபாய் கிடைத்தால் கூட நல்ல ஒரு லாபம் தான். 5 ரூபாய் 10 ரூபாய் கிடைத்தால் கூட நல்ல லாபம் தான். சரி சார், அந்த தென்னையில் என்னென்ன சார் நோய்கள் வரும், இல்லை பூச்சிகள் என்னென்ன தாக்கும், அது ரொம்ப முக்கியமானது. தென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த குருத்து புழுன்ற ஒரு புழு ஒன்று தாக்கும். ரொம்ப மோசமாக காண்டாமிருக வண்டுன்னு பேர், கருப்பாக இருக்கும். அது குருத்தை சாப்பிட்டா அது அப்படியே இறந்து போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். அந்த குருத்து சாப்பிடாம இருந்த அந்த பூச்சியை வந்து ஒரு கம்பி கொண்டு குத்தி எடுத்து விட வேண்டும் ஹோல்சேல் மூலிமா. இல்லைன்னா அதுக்கு ஒரு மருந்து கரைசல், கெமிக்கல் கரைசல் கரைச்சி ஊற்றணும். உப்பு போடலாம். ஒவ்வொரு மட்டைக்கும் ஒரு 10 கிராம் இது உப்பு மணலோட கலந்து போட்டுட்டோம்னா தாக்கல் குறைவாக இருக்கும். அடுத்து வந்து வாடல் நோயின்னு ஒன்று இருக்குது. குறுக்கு செத்து போயிடும். அது வந்து தண்ணி குறைவாக இருக்கிற இடத்துல அந்த மாதிரி வாடல் நோய் ஏற்படும். அதை பார்த்து கொள்ள வேண்டும். மற்றும் அந்த குறும்பு உதிரும். ஈரம் சரியாக இல்லை, தண்ணி பத்தலை அப்படின்னா பாலையில் வச்சுட்டு இருக்கிற அந்த பிஞ்செல்லாம் உதிர்ந்துடும், காய் பிடிப்பாக இருக்காது. அதுக்கு வந்து நிறைய தண்ணீர் விடணும். அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, வீடு பேராக வாழை மரம் நடுவாங்க. வாழை மரம் நட்டுட்டு கூட வந்து வாழை மரத்துக்கு எப்பயுமே தண்ணி பாய்ச்சணும் இல்லையா, அந்த ஈரம் இருந்துக்கிட்டே இருந்தால் தென்னை மரத்துக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அது மாதிரி செய்யணும். மற்றபடி தென்னைக்கு நிறைய பூச்சி தாக்கம் எதுவும் வர வாய்ப்பு இல்லை. தென்னைக்கரைக்கு கோகோஸ் என்ற உரமிட்டால் நல்ல காய் போடுறதுன்னு சொல்கிறாங்க. அது விளம்பரத்தை பார்த்து எங்கே கிடைக்குதோ அதை வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம்.
சரி, வளர்ந்த தென்னைக்கு வருஷா வருஷம் உரமிடணுமா சார்? வருஷா வருஷம் உரமிட்டா நல்லது தான். ஒரு அரை அரை வட்டம் மரத்திலிருந்து ஒரு 2 அல்லது 3 அடி தள்ளி ஒரு 4 மீட்டர் விட்டமுள்ள ஒரு 4 அல்லது 5 மீட்டர் விட்டம் 5 அடி விட்டமுள்ள ஒரு வட்டங்களாக அமைத்து வட்டப்பாத்திகளில் வந்து ஒரு ஒரு அரை அடியில் அகலத்திற்கு வட்டப்பாத்தி எடுத்துட்டு அந்த வட்டப்பாத்தியில் தொழு உரம், யூரியா மற்றும் பொட்டாஷ், டிஏபி கூட கலந்து போட்டோம்னா நல்ல காய்ப்பு வரும். மரம் நல்லா செழுமையாக இருக்கும். ஒவ்வொரு வருடம் செய்யலாம், இல்லை 6 மாதத்துக்கு ஒரு கூட செய்யலாம். ரொம்ப நல்லா இருக்கும். சொட்டு நீர் பாசனம் இதில் வந்து ரொம்ப நல்லாது. நம்ம வளர்க்குற வெள்ளையும் வளர்த்த பிறகு நம்ம வாய்க்கால் ஓரங்கள் இருப்பதோ வரப்பு ஓரங்கள் இருப்பதோ ரொம்ப நல்ல பலனை தரும். நல்ல வளமான மரங்கள் வளர வாய்ப்பு இருக்கிறது. தென்னை மரம் வந்து மணற்பாங்கான பகுதிகளில், கடற்கரை ஓரங்களில், மணற்பாங்கான இடத்துல வந்து ரொம்ப வளமாக வளர்ந்து அதிக லாபம் தருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வெறும் தென்னை மட்டும் இல்லாமல் தென்னை தோப்புங்களில் வந்து தென்னந்தோப்பு இந்த வைத்த 5 வருடத்தில் வந்து வேர்க்கடலை, கேழ்வரகு போன்ற பயிர்களை நம்ம ஊடுபயிராக பயிரிட்டு நல்ல லாபத்தை சம்பாதிக்கலாம். தென்னை ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு நம்ம நெல் பயிர் கூட ஊடுபயிராக அதில் காணிக்கலாக போடலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அதிகமாக நீர் தேங்காத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். நீர் தேங்கிச்சுன்னா மரம் அழுகு கொடுத்துரும். அது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதை இப்போ சம்பா பயிர் வைக்கக்கூடாது. மழை காலத்தில் தண்ணி வர மாதிரி பயிர் வைக்கக்கூடாது. நவரை பயிர், சொர்ணவாரி ரகம் போன்ற அந்த பயிர்களை வந்து வைத்துக்கொள்ளலாம். வெயில் காலத்தில் வச்சோம்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதை வைத்துக்கொள்ளலாம். பெரும்பாலும் தென்னை ஊடுபயிராக வந்து பாக்கு மரங்கள் நடுவாங்க, சவுக்கு மரங்கள் நடுவாங்க. அதெல்லாம் செய்யலாம். வாழை மரங்கள் ரொம்ப தெளிவானது. வாழை மரங்கள் நட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த தென்னை மரங்களை நட்டு விவசாய மக்கள் பலன் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.